அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா நிலையே புகழையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் இந்த உலகுக்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் நூல்கள் வடிவிலும் ஆக்கி தந்தவர்தான். இலகுவாக மக்கள் புரியும் வண்ணம் ஆக்கி தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு சொற்பொழிவாற்றியிருக்கிறார்கள். தயவு வாழ்வு எண் 56. சொற்பொழிவாற்றிய நாள் 2/5/1982. இன்று தயா விளக்கமாலையின் 56வது பாடலுக்கு உரை விளக்கம் காண்போம். சென்ற வார பாடல் சித்தெல்லாம் வெளிப்படுக்கின்றே என முடிவடைந்து இவ்வார பாடல் சித்தெல்லாம் வல்ல என தொடங்கப்பட்டுள்ளது. சித்தெல்லாம் வல்ல சித்தன் என்றுன்னை சேர்ந்தனன் சேர்ந்த வென்றனக்கு கத்தலாமுடைய காரிரும் மாயை கவலுற கலக்குதல் தகுமோ அத்தலாம் கொண்ட நின்னருள் அன்பை அணிமலராக்கி ஏயழிக்க பித்தலாமுடையேன் பிணைத்தனன் இந்த பிணையலை பேணியேற்றருளே பித்தலாமுடையேன் பிணைத்தனன் இந்த பிணையலை பேணி ஏற்று அருளே. சித்து என்பது அற்புத செயல் ஆகும். முன் வாழ்ந்த யோகியரும் ஞானியரும் அவர்களது தவயோக முயற்சிகளால் பல அற்புத செயல்கள் செய்யக்கூடிய ஆற்றல்களை பெற்றிருந்தனர். நோய்களை குணமாக்குவது, துன்பங்களை நீக்குவது, வெறும் கையில் விபூதி பழம் போன்றவைகளை வரவழைப்பது, இவை போன்ற அற்புதங்களை நிகழ்த்துவது மற்றும் இறந்தவர்களை எழுப்புவது போன்ற செயல்களை செய்து காண்பித்தனர். ஆனால் இவையெல்லாம் அவர்களுக்கு நிலையான இன்ப வாழ்வை வழங்கி வாழ்விக்க செய்யவில்லை. சில காலம் வரையில் அந்த ஆற்றல்களோடு விளங்கி பின் அவ்வாற்றலும் மறைய அவர்களும் மறைந்து போயினர். மக்களும் இந்த அற்புதங்களை கண்டு வியந்து போற்றி மகிழ்வுறுகின்றனர். ஆனால் இவ்வுலகில் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு கணமும் நடைபெறும் தெய்வீக காரியப்பாடுகள் எத்தனை எத்தனை! தவறாமல் சூரியன் உதிப்பது, பருவகாலங்கள் தவறாமல் மாறுவது, காற்றடிப்பதும் மழை பெய்வதும், கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கு வேண்டிய உணவும் பாதுகாப்பான சூழ்நிலைகளும் வழங்கி வாழ்விப்பது எது? இத்தனை செயல்களையும் நியதிப்படி கொஞ்சமும் வழுவாமல் செய்து வருவது எது? இந்த பேர் அற்புத செயல்களை செய்து வரும் சித்தன் யார் என்று வினவினால் இவையெல்லாம் இயற்கை என்று ஒரே வரியில் பதிலளிப்பர். இயற்கை என்னும் செயல்கள் எல்லாவற்றையும் நடத்தி வருபவன், எல்லா சித்தர்களுக்கும் சித்தனாக ஞான சித்தனாக விளங்குபவன் பரம்பொருள் ஒருவனே. இப்பாடலின் முதல் இரு வரிகளில் சித்தெல்லாம் வல்ல சித்தனென்றுன்னை சேர்ந்தனன் சேர்ந்த வென்றனக்கு என்று விவரிக்கப்படுகின்றது. எல்லாம் வல்ல சித்தனாக விளங்கும் பரம்பொருளை நாம் எங்கே காண முடிகின்றது? எப்படி அந்த இறைவனை சார்ந்து அடைய முடியும் என்ற ஐயங்கள் தோன்றலாம். ஏக பரம்பொருளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்கும் எதிலும் அணு அணுதோறும் எப்போதும் விளங்கி கொண்டுள்ளார். அவர் தமது தனிப்பெருங்கருணை செயலால் நமது சிறநடுத்தலத்தை ஆன்ம வடிவில் வெளிப்பட்டு விளங்குகின்றார். நாம் மன ஓர்மையோடு உருவ நடு நிலையிலிருந்து தியானிக்கும் போது சிற நடு விளங்கும் அருள் ஒளியை கண்டு கொள்ள முடிகின்றது. முன்னோர்கள் இவ்வாறு தங்களுக்கு உள்ளேயே விளங்கி கொண்டுள்ள அருள் ஒளி வடிவான இறைவனை அறிந்து அடைந்தனர். அவர்கள் தேக நிலையில் இருந்து கொண்டு தம்மை வேறாகவும் இறைவனை வேறாகவும் கருதி புறமிருந்து அகம் நோக்கி சென்று இறை ஒளியை கண்டு அடைந்தனர். அவ்வாறு அடைந்தவர்கள் தங்களது புற உடலையும் உயிர் உணர்வையும் மறந்து அவ்வொளி நிலையில் ஐக்கியமாகி போயினர். இதனால் அனுபவத்தோடு கூடிய வாழ்வு பெறாமல் போயினர்.
இவ்வாறு ஒளிநிலையில் ஐக்கியமாகி விடுவதையே முடிந்த நிலையாகவும் முத்தி நிலையாகவும் கொண்டனர். இவ்வாறு புறநிலையிலிருந்து அவர்கள் கண்டுகொண்ட உண்மைகளை வைத்து அவற்றை வேத மகா வாக்கியங்களாக வழங்கினர். பிரஜானம் பிரம்மம், அயம் ஆத்மா பிரம்மம், தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி போன்றவை. இவ்வாறு பிரம்ம நிலையில் அடங்கிவிடுவது முடிவான நிலை அல்ல. மேலும் இவர்கள் ஒளிநிலையை சார்ந்து கொள்ளும் சமயம் அவர்கள் பலவாறான சக்தி சித்திகளை பெற்றனர். சித்தர்கள் என்பவர்கள் தான் பெற்றுள்ள சக்திகளை மக்களிடையே காண்பித்து மயக்கினர். அந்த சக்திகளை எல்லாம் வழங்குவது இறைவனின் அருள் என்பதனை அறிந்தும் ஆணவத்தால் அகங்காரம் கொண்டு வாழ்ந்து அழிந்து போயினர். இவர்கள் பெற்றுக்கொண்ட சக்திகள் எல்லாம் இறையருளின் ஏகதேச கூறுகளே ஆகும். இவர்களது நிலை அகத்தை ஒடுங்கி போகும் நிலை, முத்தி நிலை அல்ல. சுத்த சன்மார்க்க நெறியில் முத்தி நிலை முடிந்த நிலை அல்ல. முக்தி நிலையை ஒரு சாதன நிலையாக மட்டுமே கொண்டு பின் அனுபவ வாழ்வும் பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்றது. இங்கு இறைவனும் நாமும் பிரிந்து இல்லை. எப்போதும் நமக்குள்ளேயே பிரிவர விளங்கி கொண்டுள்ளார். அறியாமையில் இருக்கும்போது அவ்வாறு நாமும் இறைவனும் பிரிந்துள்ளதாக எண்ணுகிறோம். தேகப்பற்றை தவிர்த்து மன ஓர்மையுடன் கூடிய சத்விசாரம் செய்யும் போது உள்விளங்கும் அருள் ஒளியை உணர்ந்து சார்ந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறு ஒளிநிலையை சார்ந்து கொள்ளுதல் இங்கு சாதனா நிலையாகும். முத்தி என்பது நிலை முன்னொரு சாதனம் என்னும் அகவல் வரிகளால் அறியலாம். இந்நிலையுற்று பரோபகார வாழ்வு வாழ வேண்டும். அப்படி வாழும்போது உள்விளங்கும் தயவே பெருகி பெருகி உயிர் உணர்விலும் உடலிலும் நிறைந்து அழியாத வடிவை தரும். இதுவே முத்தி இன்பத்தின் முடிவிலா வாழ்வாகிய சித்தி நிலையாகும். மேலும் முத்தி என்பதில் ஒரு தீ அல்லது ஒரு தீ என்பது ஆன்மாவை சுட்டும். ஒரு ஆன்மாவுக்கு அனுபவம் ஏற்பட வேண்டுமானால் அது ஜீவதேக சம்பந்தம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் அது ஜீவான்மாவாக விளங்குகின்றது. ஜீவதேகம் பெண் கூறு ஆதலால் இங்கு ஆன்மா ஒருத்தி என்று பெண்பாலில் சொல்லப்படுகின்றது. இந்த ஆன்மா ஒரு பக்குவ மனித தேகச் சூழலில் அருள் அறிவால் தன்னை உணர்ந்து கடவுளான்ம ஒளிநிலையில் சார்ந்து நின்று அற்புத ஆற்றல்கள் பெற்று அற்புத செயல்கள் பல புரியும் நிலை இரண்டாவது தீயாக இருத்தி நிலையாக உள்ளது. பின் அவ்வான்மாவானது முழுமையான அருள் நிறைவு பெற்று சூழுடலையும் சுத்த தேகமாக ஆக்கிக்கொண்டு வாழும் நிலையே மூன்றாவது தீ ஆகிய முத்தி நிலையாகும். ஒரு ஆன்மா நிலையானது என்றும் விளங்குவது இவ்வாறுள்ள சத்து நிலையே ஒருத்தி நிலையாகவும் அருட்சக்தியால் விளையும் செயல்களே சித்து ஆக இருத்தி நிலையாகவும் அவ்வான்மாவின் பேரின்ப அனுபவ நித்தியானந்த வாழ்வு நிலையே முத்தி நிலையாக ஆனந்த நிலையாகவும் கொள்ளப்படும். சேரிடம் அறிந்து சேர் என்பது பழமொழி. எந்த இடத்தை சேர்ந்து கொள்வது? உள்விளங்கும் அருள் ஒளியை அறிந்து உணர்ந்து சேர்ந்து கொள்வதே ஆகும். முன்னோர்களும் இந்த உள்வொளியை சேர்ந்து கொண்டனர். ஆனால் அந்நிலையிலிருந்து தயவு செயல் புரிந்து கொண்டே வாழும் தன்மை பெறாத காரணத்தால் முழுமையாக அருள் வாழ்வு பெறாமல் வீண் போயினர். ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் நாம் அருளின்ப வாழ்வு பெற வழிகாட்டப்படுகின்றது. இப்பாடல் வரிகளில் சித்தலாம் வல்ல சித்த நின்றுன்னை சேர்ந்த நன் சேர்ந்த வென்றனக்கு என்பதில் எல்லாம் வல்ல சித்தன் நீயே என்பதனை உணர்ந்து உன்னை சேர்ந்து கொண்டேன். அவ்வாறு அடைந்த எனக்கு கத்தெலாமுடைய காரிருண் மாயை கவலுற கலக்குதல் தகுமோ என வினவப்படுகின்றது. உன்னையே சார்ந்துள்ள என்னை இவ்வுலக மாயா காரிருள் காரியப்பாடுகள்
குழப்புதல் நியாயமாகுமா என்று இறைவனிடம் இறைஞ்சி வேண்டப்படுகின்றது. கத்தலாம் என்பது பொய்யான என்னும் பொருளை தருகிறது. கத்து என்பது கற்று என்ற பொருளையும், கல்லுதல், வெளிப்படுத்துதல் என்ற பொருளையும் தருகின்றது. இவ்வுலக வாழ்க்கையும் பிரபஞ்ச காரியப்பாடுகளும் எல்லாமுமே பொய்யானதாக, மாயாத்தன்மை உடையதாக விளங்குகின்றது. காணுகின்ற காட்சிகளும் செயல்களும் நிலையானவை அல்ல. தோற்றமும் மாற்றமும் அடைந்து கொண்டே இருக்கின்றன. பின் எது நிலையானது, அழிவில்லாதது என எண்ணத் தோன்றுகின்றது? நிலையானதும் அழிவற்றதும் தோற்ற மாற்றம் இல்லாததும் இறைவனின் அருள் ஒன்றேயாகும். இறைவனின் அருள் தன்மையானது ஒவ்வொரு அணுவின் அகத்தேயும் நிலைத்து நின்று விளங்கிக் கொண்டே உள்ளது. ஒவ்வொரு அணுவைச் சூழவும் புறத்தே எண்ணற்ற தேக வடிவங்கள் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டே உள்ளன. ஒரு ஆன்மா பக்குவமுற்று அருள் நிலையை அடைவது என்பது ஒரே தடவையில் ஒரே பிறப்பில் கிடைக்கக்கூடியது அல்ல. அந்த ஆன்மா வெறும் ஆன்மாவாக மட்டுமே இருப்பதால் அதற்கு எவ்வித அனுபவமும் ஏற்படுவதில்லை. ஒரு ஆன்மாவைச் சூழ ஒரு பக்குவ மனித தேக வடிவம் கிடைக்கப் பெற வேண்டும். அவ்வாறு கிடைத்த மனித பிறவியிலும் அவன் மனமானது சிறிது சிறிதாக பக்குவப்பட வேண்டும். மாயை இருள் கொஞ்சம் கொஞ்சமாக அகல வேண்டும். அருளை நாடி அடையும் எண்ணம் வரல் வேண்டும். அப்பொழுதுதான் தேகப்பற்று குறைந்து அருள் ஒளியை சார்ந்து கொள்ளும் தன்மை ஏற்படுகிறது. இந்த அருட்பக்குவம் பல பிறவிகளில் தொடர்ந்து வந்து பின் அவ்வருளே உள்ளின்று உணர்த்த உண்மையை உணர முடிகின்றது. அவ்வாறு அருளறிவால் கடவுள் உண்மையை அறிந்துணரும் சமயம் பொய்யான மாயா செயல்களையெல்லாம் விடுத்து உண்மையை பற்றி கொள்ள முடிகின்றது. ஆக உண்மையை விளக்காத எந்த செயலும் காரியமும் மெய்யானது அல்ல. தயாஞானம் விளங்காத தெய்வ வழிபாடுகளும் மிகுந்த பக்தியும் கடவுள் உண்மையை காட்டிக் கொடுப்பதில்லை. உலகில் தோன்றியுள்ள சாத்திரங்களையும் கலைகள் பற்றிய நூல்களையும் 100 ஆண்டுகள் படித்தாலும் உண்மையை அறிய முடிவதில்லை. கற்றதெல்லாம் கைமண் அளவு என்றாகி விடுகின்றது. நால்வர் செய்து காட்டிய சித்துச் செயல்கள், மாணிக்கவாசகர் ஊமைப்பெண்ணை பேச வைத்தது, சுந்தரமூர்த்தி நாயனார் முதலையுண்ட பாலகனை வரவழைத்தது, திருநாவுக்கரசர் அரவு தீண்டிய பாலனை எழுப்பியது, திருஞான சம்பந்தர் பூம்பாவையை உயிர்த்தெழச் செய்தது, இவையெல்லாம் கூட ஏகதேச திருவருளால் நிகழ்ந்த மாயா செயல்கள்தான். இதனால் இவ்வாறு அற்புத செயல்கள் செய்யும் பெரியோர்களை மிகவும் மதித்து போற்றிக் கொள்வதால் மிகுந்த பயன் எதையும் பெற்றுவிட இயலாது. அவர்களின் செயல்களை வியந்து போற்றுவதனாலோ மிகுந்த பக்தி வழிபாட்டினாலோ அவர்கள் பெற்றுள்ள சக்தி சித்திகளில் ஒரு சிறு அளவு 100ல் 1 பகுதிதான் பெற முடியும். ஆனால் நேரையருள் தன்மையால் எல்லாவற்றையும் ஒரு நிமிட நேரத்திலேயே பெற்றுவிடலாம். ஆதலால் இறையருளை பெற வேண்டுமானால் கருணையால், தயவினால் நமது எண்ணம், சொல், செயல் எல்லாம் நிரம்பி செயல்பட வேண்டும். இதனை கருணையும் சிவமே பொருளெனக் காணும் காட்சியும் பெருக மற்றெல்லாம் மருள் நெறியெனவ நீ எனக் கறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன். இருள் நெறி மாயை வினைகளாற் கலக்க மீதியதென் செய்வேன் எந்தாய். தெருள் நிலையின்றிக் கலங்கினேன் எனினும் சிறுநெறி பிடித்ததன் றிலையே. தெருள் நிலை இன்றிக் கலங்கினேன் எனினும் சிறு நெறி பிடித்ததொன்றிலையே என்ற பிள்ளைப்பெரு விண்ணப்பத்தால் அறியலாம். கருணையும் சிவமும் பொருளெனக் காணும் காட்சி அருள் ஒளிநிலை நின்று காணும்போதுதான் பெறக்கூடும். தன்னில் விளங்கும் கடவுளான்ம ஒளியே பிறராகவும் எல்லாமாகவும் தோன்றி விளங்குகின்றது என்ற உண்மையை உணர முடிகின்றது. இவ்வாறு
எங்கும் எப்பொருளிலும் இறைவனின் அருள் ஒளியை காணும் அறிவே அயலறிவா அறிவு எனப்படும். இறைவனின் அருள் உணர்வால் உண்மை உணர்த்தப்பட்டால் அன்றி வேறு எதனாலும் அறிந்து உணர முடியாதது பரம்பொருளின் உண்மை. ஆகையால் அறிந்து உணர்ந்து அருட்பக்குவம் பெறுவதற்கென்றே தயா பெருஞ்சோதிபதியாய் அகண்ட வெளிமுற்றும் நிரம்பியுள்ள பரம்பொருள் நம்மில் தயவு ஒளியாய் சிறநடுத்தலத்தை விளங்கிக் கொண்டுள்ளார். அன்று வள்ளல் பெருமானின் உள்ளத்தில் அருட்பெருஞ்சோதியே தனிப்பெரும் கருணைமயமாக தன் உண்மையை வெளிப்படுத்தி கொண்டு விளங்கியது. அந்த அருளே அவருக்கு முத்தேக சித்தியாம் அருள் இன்ப நிலையை வழங்கி அவரை அருட்பிரகாச வடிவொடு வாழச் செய்தது. அந்த ஒன்றே இன்று நம்மில் தயவு வண்ணமாக வெளிப்பட்டு தயவின் உண்மையை எல்லோருக்கும் வழங்கும்படி செய்துள்ளது. இத்தயா விளக்க மாலையும் அவரே உள்நின்று உதவ எழுதப்பட்டுள்ளது. இக்கருத்தை அத்தலாங்கொண்ட நின்னருள் அன்பை அணிமலராக்கியே அளிக்க பித்தனமுடையேன் பிணைத்தன நீதனை பிணையலாய் பேணியேற்றருளே என்னும் வரிகளால் விளக்கப்படுகின்றது. ஒளிமிக்க எனது அருள் அன்பையே எனக்கு வழங்கினாய், அதனையே ஒளிமிக்க மலராக்கி தொடுக்க பித்தலான் உடையேன் அருளறிவு பெறாத நான் அதனை மாலையாக பிணைத்தேன். ஒவ்வொரு மலராக எடுத்து வைத்து பிணைக்கப்படுவதால் பிணையல் என்றும் வழங்கப்படும். இந்த பிணையலை நீயே உவகையுடன் ஏற்று அருள் புரிவாய் என வேண்டப்படுகிறது. வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள ஞானசரியை என்னும் பாடல் தொகுதி மிக முக்கியமானதும் சிறப்பு வாய்ந்ததும் ஆகும். ஞானசரியையில் 28 பாடல்கள் அந்தாதி முறையில் அமைந்துள்ளன. இப்பாடல்கள் நமக்கு கடவுள் உண்மையை விளக்கி அகமிருந்து அனகமாக விரிந்து அருள் நிறைவோடும் அனுபவத்தோடும் வாழும் தன்மையை விளக்குகின்றன. இம்மாலையை பன்முறை படித்து வருவதால் மன ஓர்மையும் தயா உணர்வும் உண்டாகும். நமக்கு புரியாத உண்மைகளும் புரியும். ஒரு நூல் அல்லது பாடல் எழுதப்பட்டது என்றால் அது எழுதியவரின் உள்ளத்தே விளைந்த கருத்து எந்த சூழ்நிலையில் எதன் அடிப்படையில் தோன்றியதோ, அது எந்த அளவிற்கு வலியுறுத்தி வெளிப்படுத்தப்பட்டுள்ளதோ அந்த அளவிற்குத்தான் அது படிப்பவரின் உள்ளத்திலேயும் விளைவை உண்டு பண்ணும். அந்த அளவிற்குத்தான் பயன் தரும். தயா விளக்க மாலையும் அந்தாதி முறையில் அமைக்கப்பட்டுள்ள மாலையாகும். அதில் அமைந்துள்ள ஒவ்வொரு பாடலும் கடவுள் உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்தி நம்மை தயவுடன் கூடிய தயா வாழ்வில் தழைக்கச் செய்வதாக அமைந்துள்ளன. எனவே இவற்றை நாம் பொறுமையுடன் படித்து அறிந்து பயன்பெறுவோம். நாம் எல்லாம் வல்ல தயா பெரும் சித்தனாம் கடவுளையே உள்ளே கலவாமற் கலந்து உள்ளோம். எனினும் அவ்வகநிலை பொருந்தி நிறை தயா நெறியில் வாழாமல் அவத்தைப்பட்டு கொண்டிருப்பதாலே தான் காரிருள் மாயைச் சூழலால் கலக்கம் அடைய நேருகின்றது. இது பக்குவம் உண்டாக்கும் பதிச்செயலே என தெரிந்து கொள்ளுவோம். கடவுள் நம்மை கவலைப்பட்டு கலக்கமடைய செய்பவர் அல்ல. பக்குவப்பட்டு பேரின்பநிலை எய்தச் செய்யவே புரிகின்ற மரத்தயவு செயலே ஆகும். அறத்தயவு கொண்டு அழியா இன்பில் தழைப்போம். வாழ்க தயவு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.